கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்ய முறையான்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கன்னு? இல்ல புளிநகர் உள்ள மாட்டிட்டு இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரி சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரிங்கண்ணே. உங்க காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா பண்ணா நான் எங்கயா போவேன்? வணக்கம்ங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க. 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா, ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்றதா? அதானே, ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா எல்லாம். ராஸ்குட்டி 10,000 ரூபாய். ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி, நீங்க மகராசா இருப்பீங்க. என்னடா படத்து பேரு? அது பசங்களா இங்க வாங்கடா. என்னடா படம் அது? அகத்தியர். அப்படின்னா அது ஒரு ஆள் பேரு. யார் அந்த ஆளு? மாமுனிவர். என்னடா அது மாமுனி ஈவுனிங்கிறா? டேய் பரவா ராஸ்கோல், ஐயாவுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்டா. மாமுனிவர்னா சாமியாரியா? சாமியாரா? ஏன் அந்த சாமியாரா போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏண்டா கீழே 100 போஸ்ட் அடிச்சிருக்க, என்னது? அதிவிரைவில் நாகசக்தி. நாகசக்தியா? அதுவும் ஏதோ பாம்பாட்டி படம் மாதிரி தான் இருக்கு. வணக்கம் ராஸ்குட்டி. வணக்கம். இங்க வா. டேய் நீங்க போடா. என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம்? என்ன அது அகத்தியர் சாமியார் படமும் பாம்பாட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற எதுவும் சண்டை படமும் உனக்கு கிடைக்கலையா? அது வந்துங்க ராசுகுட்டி. என்னையா வந்து போயிட்டு கொட்டாய்க்கு தீ வச்சு கொளுத்தணுமா? உனக்கு தெரியுமில்ல ராசுகுட்டிக்கு எம்ஜிஆர் படம் தான் பிடிக்கும்னு. 2 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே? இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 50,000 கொடுத்தா போதுமுங்க. ஆனா எம்ஜிஆர் படம்னாக்க பொட்டிக்கு 12,000 கொடுக்கணுங்க. ஒண்ணு பண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட ஒரு 12,000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம்ஜிஆர் படம் போடு, நான் வந்துடுறேன். சரி ராசுகுட்டி. இப்ப பாரு, நாங்க ராத்திரி வர்றதுக்கு 11:30-12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி நீ ஆட்டம் கிட்ட ஆரம்பிச்ச அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. டேய் இந்த பக்கம் உட்கார்றான். ஏங்க காலை தூக்கி நல்லா மேல வச்சுக்கோங்க. எதுக்கு? அட ஒரு ஆட்டத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணி படம் பாக்குறோம், சும்மா வா. நல்லா காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு ஆனந்தமா படம் பாருங்க. அந்த பக்கம் உட்கார்றா. இங்க படம் காட்டாங்க, அங்க பாரு, உட்காரு. அம்மா, என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா. ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா. அம்மா, அம்மா என்ன மணி? அம்மா, சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு? பாவம் என் புள்ள. படம் முடிஞ்சு 1 மணிக்கோ 2 மணிக்கோ அசதியா வருவான். ஆமா ஆமா, அசதி ஆகிறதுக்கு நாள் பூரா மம்பட்டியை பிடிச்சு பிறந்து கட்டிட்டாரு. அவனை விட போறதில்லடி, நானாச்சு அவனாச்சு. அப்படி கைத்தா சும்மா படம் பார்த்துட்டு இருக்க. கழுத கலர் நோட் சொல்லு. கல்யாணம் மாட்டா. சேம் கலர் மாட்டா. மஞ்சள் கலர் மாட்டா. படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. அட ஒரு கடை விட்டீங்க. எவனே கொண்டு கொடுத்தது? படத்தை நிறுத்த நிறுத்து. முதல்ல படத்தை நிறுத்து. படத்தை நிறுத்து. லைட்டை போடியோ. எவனே கொண்டு கொடுத்தது?
அருவாள் எடுத்துட்டு வந்தா கூறு போட்டுருவேன். ஏன்னா நாங்க பொட்டி எடுத்துட்டு வரலன்னா நீங்க எம்ஜிஆர் படம் பாத்துருவீங்களா இங்க? பேசாம ஓ ராஜ்குடி சோம்பலியா மன்னிச்சுட்டு சாமி. அதான பார்த்தேன். டேய் லைட் ஆஃப் பண்ணு, படத்தை போடுறா. சொன்னா கேளுங்க, இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவாங்க. உன் பையன் உருப்படாம போயிட்டு இருக்கான், அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்கா கவலைப்படுற? எங்க சொன்னா கேளுங்க. ஏன்னா செம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டார் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ்னு ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி யாரனும் கழுதாரனும் என்னமோ சொன்னாங்க, அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அத மாட்டி அடிச்சான்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில விளத்து நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? நீ என்ன எப்ப பாரு காசு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ என்ன எதுக்கா பெத்த? பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா? ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ வடியாங்களே. தெரியலையாச்சு? என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. ஏய் சிம்பிளி, ஓடி போய் வைத்தியர் கூட்டு வாடா, போடா. சீக்கிரம். என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் போய் பிடிக்கிறீங்க? என்னாச்சு? சொல்லு. டேய், பாத்துட்டே போறியாடா? போய் வைத்தியரை கூட்டியாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வைத்தியர் வரதுக்கு நேரம் ஆகும். நம்மளே வைத்தியர்ட்ட போயிடலாம். வலிக்குதுன்னு சொன்னீங்க. பொடி நடையா போயிடலாங்க. சரி சரி, வா, மெதுவா வா. கொஞ்சம் இரு. ஏ சங்குடி, என்னங்க சொன்ன பண்ணா? இங்க வாங்க. என்னங்க சொன்ன பண்ணா? என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கேன். என்னது போட்டோவா? நீங்க எவ்வளவு பெரிய மனுஷரு, உங்க கூட உட்கார்ந்து நான் போட்டோ எடுத்துக்கலாங்களா? பரவாயில்ல உட்கார்றா. இல்லீங்க, உங்க கூட சரிக்கு உட்கார்ந்து அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. நான் ஆசையா கேட்கறேன்ல. ஆசையாவா? உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இப்ப நான் எதுக்காக உங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? அதான் ஆசையான்னு சொன்னீங்களே. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. இவன் என்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், இவன் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான், நீ 10000 ரூபாய் வாங்கியிருக்க. திடீர்னு யாராவது ஊரை விட்டு ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்க்கு அடையாளம் காட்ட வேண்டாம். ஆசையா ஆசை. ரெடியா? சரிங்க. மாமூலா போடுற மாதிரி பெரிய சைஸானுங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் டவுனுக்கு வர வேலை இருக்கு. வரும்போது கடைக்கு வர்றேன், போட்டோ ரெடியா இருக்கணும். வா. ஏங்க என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டுண்டா. யோ இங்க வாயா. நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலைங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வராங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 நாள் கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்துக்கு வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போடா போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தாங்க மதிப்பு. இல்லன்னா அவன் இழிச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பிள். ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போயிட்டான்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல. யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா சிம்பிளி,
பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்தா அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குன்னே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. ஐயோ, நம்ம ஆளுங்களாம் ஓடுறாங்களே. அடுத்தடி நமக்கு தான் விட போகுது. எதுக்கு நம்ம ஓடிடலாம்? வாங்க போயிடலாம். கரெக்ட், நம்ம இருக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். எங்க ஓடுற? ஆமா, உங்ககிட்ட கடன் வாங்கினவங்கள எல்லாம் போட்டோ பிடிச்சு வைக்கிறியாமே, நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு. வா. எந்த பக்கம் ஓடு? அந்த பக்கம் ஓடு. ஓடுனா என்ன? என்னையா சொன்ன? என்ன மாவாட்ட வெப்பனியா? இப்ப நான் ஒண்ணு வைக்கிறேன். இந்த ஆள வண்டியில ஏத்தி போயா. ஏரியா. அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இருங்க இருங்க, வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோமே. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பரவாயில்ல. இல்ல இல்ல, மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு இவங்க கூட வர்றது வாங்க, நல்லதா? போலாம். அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியும் நல்லா இருக்கு, வெள்ளை குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்சள் குதிரையும் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியிலே போயிருவோம். பேசிக்கிறேன். நல்ல வேலை, என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு எப்படியே காப்பாத்திட்டோன்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுடா, பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவங்களுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க. அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போகணும்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. என்னது, ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்டுல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சிருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம். சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.